கேப்டன் விஜயகாந்த் ஒரு மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் படைத்தலைவன் திரைப்படம் திரைக்கு வருகிறது, தாமதமாகிறது. வருமா வராதா என்ற உங்கள் கேள்விக்கான பதிலை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் சண்முக பாண்டியன், யாமினி சந்தர் மற்றும் கருடராம் பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் யானைகளை வச்சு மிக பிரமாதமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படம் 2022 25% ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து கேப்டன் மறைவுக்கு பிறகும் இந்த திரைப்படங்கள் முடிக்கப்பட்டது. 100% முடித்து பாடல்லாம் வெளியிட்டு ட்ரெயிலெல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட சுவாரஸ்யமான பல விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சது. இந்த திரைப்படம் பொங்கலுக்கு வருகிறது, டிசம்பரில் வருது, அப்படி ஒவ்வொரு மாதமும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு சிறிய பிரச்சனைனா, ப்ரொடியூசருக்கும் மற்றும் தயாரிப்பாளருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பெரிய பிரச்சனை. எம்ஆர்டி இதுக்கும் சின்ன பிரச்சனை, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. படம் கரெக்டான தேதியில் ஆடியோ லான்ச் நடக்கப்படும். ஆடியோ லான்ச் நடந்து அதற்கடுத்து தேதியும் வெளியே அறிவிக்கப்படுவாங்க. கொஞ்சம் பொறுத்துருங்க, இதுதான். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. படைத்தலைவன் சண்முக பாண்டியன் அவர்கள் ரிஸ்க் எடுத்து நடித்த மிக பிரமாதமான ஒரு திரைப்படம், ஆக்ஷன் கலந்த ஒரு த்ரில்லிங்கான திரைப்படம். சண்முக பாண்டியன் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் போல் இந்த திரைப்படத்திற்கு அடுத்து நிறைய சினிமா மார்க்கெட்டு சண்முக பாண்டியன் அவர்களுக்கு கிடைக்கும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செய்த தான தர்மம் சண்முக பாண்டியன் அவர்களை இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் உச்சத்துக்கு வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, அந்த படம் வருகிறது, சின்ன பிரச்சனை, அது வந்த பிறகு எப்போ வேணாலும் நாளைக்கு கூட ரிலீஸ் ஆகலாம். அந்த அளவுக்கு படைத்தலைவன் எதிர்பார்த்திருக்கும் ரசிகர்களுக்கு இதுதான் வேண்டுகோள்.